மதுரை மாவட்டம் செக்கானூரணி பகுதியில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வால் வீட்டின் முகப்பு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கல. மதுரை மாவட்டம் செக்கானூர்னி அருகே சின்னத்திரை நடிகையின் வீட்டின் மேல் முகப்பு இடிந்து விழுந்து ஒருவர் படுகாயமடைந்தார். அதற்கு காரணம் அந்த பகுதியில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசு வெடித்ததால் தான் அந்த விபத்து ஏற்பட்டதாக பகுதி மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் செக்கானூர்னி அருகே தேவர் சிலை அருகே குடியிருந்து வரக்கூடிய சின்னத்திரை நடிகை சந்திரசேரி இவர் சின்னத்திரையில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த நிலையில இவரது கணவர் கணேசன் இவர்களின் வீட்டின் மேல்மாடியில மராமத்து பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இப்பகுதியில இன்று மூர்த்த நாள் என்பதால இப்பகுதியில அதிக அளவுல மக்கள் பட்டாசு அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை எப்போதுமே எழுப்பி அவர்கள் ஊர்வலமாக செல்வது வழக்கம். அதே போல்தான் இன்று அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை அவர்கள் போட்ட வண்ணம் ஊர்வலமாக சென்றனர். இந்த அதிர்வின் போது மேல் பகுதியிலிருந்து இடிந்து விழுந்ததில் ஒருவர், அதாவது காய்கறி வாங்க வந்த சதீஷ் என்பவர் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவருடைய சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார்கள். பட்டாசு வெடிப்பதில் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடப்பதாகவும் இப்பகுதி மக்கள் ஒரு புகார்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டாசு அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசு இப்பகுதியில் அதிகமாகவும் தயாரித்து வருகிறார்கள். அதனால் அதிகமாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன நெரிசலும் கூட அடிக்கடி ஏற்படும். தற்போது நடந்த சம்பவம் கூட அதிக ஒலி எழுப்பக்கூடிய அந்த பட்டாசு வெடித்ததில் தான் அந்த மேல் அதிர்வு ஏற்பட்டு மேல் பகுதி இடிந்து விழுந்து ஒரு படுகாயம் அடைந்திருக்கிறார் என அப்பகுதி மக்கள் பெரும் குற்றச்சாட்டும் வைத்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.